வணக்கம் திருமறை நேர நேயர்களே, ஒப்பற்ற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். உலகளாவிய தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகிய இந்த வான்வழி வகுப்புகளிலே நீங்கள் கலந்து கொண்டு கேட்டு வசனத்தின்படி நடப்பதற்காக தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய தொடரை நாம் துவக்குகிறோம். அதாவது ராஜ்யத்தின் உவமைகள், கிங்டம் பேரபிள்ஸ். புதிய ஏற்பாட்டில் உவமைகள், அதாவது ஆங்கிலத்தில் பேரபிள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இந்த உவமை என்ற வார்த்தைக்கு உதாரணம் என்று நாம் அர்த்தம் நினைக்கிறோம். அதாவது அவருடைய கண் மீனை போல் இருந்தது, அவருடைய புறம் வாளை போல் இருந்தது, அவருடைய பல் பாலை போல் இருந்தது என்று சொல்வது உதாரணமாய் அமையும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உவமை என்பது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை பேரபிள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது பேரபிள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ரகசியங்களை பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்வது, அவர்களுக்கு புரிந்த அளவில் அதை சொல்வது. அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை பூலோக கதைகளிலே சொல்வது. இயேசு கிறிஸ்து உவமைகளினாலே தன்னுடைய வாயை திறந்து பேசினார், உவமையாக பேசினார். ஜீசஸ் ஸ்போக் ஆஃப் பேரபிள்ஸ் என்று நாம் படிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்கள். இது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, வளர்ப்பு, ஞானஸ்தானம், ஊழியம், அற்புதம், அடையாளம், அவர் பேசினவைகள், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதெல்லாமே சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் 1/3 பாகம், அதாவது 30% வார்த்தைகள் கிறிஸ்து பேசின உவமைகளாக இருக்கிறது. இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். மத்தேயு 13வது அதிகாரம் 11வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, கவனியுங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த வசனத்தில் கிறிஸ்துவானவர் தமது அப்போஸ்தலருக்கு சொல்கிறார், பரலோகத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு இல்லை. இந்த இடத்துல அவர்கள் என்பது இயேசுவை விசுவாசம் வைக்காத அன்றைய மக்களையும் இன்றைய மக்களையும் அது குறிக்கிறது. இயேசுவின் பாத்திரனுடைய இருதயத்தை திறக்காத மனிதன், அன்பு செலுத்தாத மனிதனுக்கு கிறிஸ்துவனுடைய உவமைகள் ரகசியமாக இருக்கும். அந்த ரகசியம் வெளிப்படாது. ஆனால் தன்னுடைய இருதயத்தை கிறிஸ்துவனிடத்தில் கொடுக்கிற மனிதனுக்கு, விசுவாசம் வைக்கிற மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள், the mysteries of the kingdom revealed, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. நண்பர்களே, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் நம்ம புதிய ஏற்பாட்டை படிச்சோம். பேரபிள், அதாவது உவமை என்ற வார்த்தையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அதாவது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கிறிஸ்து உவமைகளை கொண்டு பேசினார். ரொம்ப முக்கியமா ஒரு தகவல், ஏன் இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேசினார்? Why Jesus spoke of parable என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள் கவனமா பாருங்க. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. இப்போது 35வது வசனம், என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நீங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனத்தில் அவர் தன்னுடைய வாயினால் உவமைகளை பேசுவார், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லியிருந்தார். இந்த குறிப்பு சங்கீதம் 78 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஆக கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, அவன் தீர்க்க தரிசனமாக சொன்னதை எல்லா தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துக்குள் நிறைவேற வேண்டியது அவசியமா இருந்தது. ஆகவே கிறிஸ்து எவ்விதமாக பேசுவார்? உவமைகளினால் பேசுவார்.
உவமைகள் என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் பேரபிள்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், மறைப்பொருள் பூலோக மொழியில அர்த்தத்தில வெளிப்படுவது. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் heavenly truth explained on earthly stories. பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் பூலோகத்துக்குரிய கதைகளிலே விளக்கப்படுவது, வெளிப்படுத்துவது. நண்பர்களே, இந்த உவமைகளை நீங்கள் நன்றாக படித்து பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஏற்கனவே கிறிஸ்தவ மார்க்கம் நசுங்கிய ஒரு பாத்திரத்தை போல, ஒடுங்கிய ஒரு பாத்திரத்தை போல, மூலியான ஒரு பாத்திரத்தை போல காலியாகவும் வெறுமையாகவும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு பதிலாக மூளைச்சலவை செய்யப்பட்ட மக்களைப் போல, அடிமைகளாக விற்கப்பட்ட அடிமைகளைப் போல, மத வியாபாரிகளின் கொத்து கொத்தாக அவருடைய கை பாவையாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆவிக்குரிய தொழுகையை மறந்துவிட்டு விக்கிரக ஆராதனைக்குரிய முறைமையில விக்கிரங்களை பணிந்து கொள்வதைப் போல விழா எடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த உவமைகளின் மூலமாக கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எப்படி இருக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஆங்கிலத்தில் கிங்டம், தமிழ்ல ராஜ்யம். பாருங்க, கிங்டம் என்ற ஆங்கில வார்த்தையில கிங் என்று முதல் வார்த்தை இருக்கு. DOM, டம் சொன்னா டொமினியன் அர்த்தம், டொமைன் அர்த்தம். அதாவது ராஜ்யம் என்று சொன்னால் ராஜாவை முன்னிட்டு ஆளுகை செய்யப்படுகிறது என்று பொருள். தமிழ்ல கூட ராஜ்யம் என்ற வார்த்தையில ராஜா முதல்ல இருக்காரு, GM என்றால் நிலப்பரப்பு என்று பொருள். ஒரு ராஜ்யம் 4 விஷயங்களை உள்ளடக்கியது. ராஜ்யம் என்று சொன்னால் கண்டிப்பாக ராஜா இருக்க வேண்டும். ராஜா இல்லாவிட்டால் அது ராஜ்யம் இல்லை. அடுத்தது, ராஜா மட்டும் தனியா இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவுக்கு ஆட்சி செய்வதற்காக ஒரு மாபெரும் நிலப்பரப்பு தேவை. அந்த நிலப்பரப்புல குடியிருப்பதற்கு குடிமக்கள் தேவை. ராஜாவையும் அந்த மக்களையும் ஆள்வதற்கு சட்டம் தேவை. ஆக 4 விஷயங்கள் இருந்தால்தான் ஒரு ராஜ்யம் என்று அதை அழைக்க முடியும். There are 4 things constitute a kingdom: king, people, territory, law. ஒரு ராஜ்யம் 4 விஷயங்களை உள்ளடக்கியது: அரசன் அல்லது ராஜா, குடிமக்கள், நிலப்பரப்பு, சட்டம். ஏன்னா ஒரு ராஜா மக்கள் நிலப்பரப்பு இருந்தால் அந்த மக்களை எப்படி அவன் ஆளுவான்? ஆக அவனுக்கு சட்டம் தேவை. நல்லது கெட்டதை தீர்மானிக்க சட்டம் தேவை. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய குடிமக்களாக இருக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள சபைகள் அவருடைய நிலப்பரப்புகளாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவாகிய அரசருக்கும் நமக்கு இடையில சட்டமாக இருக்கிறது. ஆக ராஜ்யம் என்பது இந்த 4 விஷயங்களை உள்ளடக்கியது. பிரியமானவர்களே, இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கும் போது உலகத்தில் கூட ஏகப்பட்ட ராஜாக்கள், ராஜ்யங்கள் இருக்கிறது. அவைகளை பூமிக்குரிய ராஜ்யங்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து நம்மோடு பேசுகிறது. சிலுவைக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தார். அந்த சிலுவைக்கு முன்னாலே அப்போஸ்தலருக்கு அந்த ஜெபத்தில் என்ன சொன்னார்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார். காரணம் என்னன்னா, இன்னும் கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல, மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருக்கல, ராஜாவாக முடிச்சூட்டப்படல. ஆகவே அது வருவதற்கு முன்பாக அந்த ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்தாரு, உமது ராஜ்யம் வருவதாக. சரி, வரப்போற ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, பரலோகத்தில் இருக்கிற சித்தம் அதிலே செய்யப்படுவதாக. ஆக thy kingdom come, thy will be done. ஆக பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தம் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திலே செயல்படுகிறது. ஆக கிறிஸ்து கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்திலேயே கிறிஸ்து போதிக்கிற ராஜ்யம் ஆவிக்குரியது என்றும், இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சித்தம், அவருடைய தீர்மானம் நிறைவேறுகிறது. ஏனென்றால் பரலோகத்தினுடைய ஆளுகை இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்தான் சிலுவை அறையப்படுவதற்கு முன்பாக.
பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டா, உன்னுடைய ராஜ்யம் எங்கே என்று கேட்டான். அதுக்கு இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது தனக்கு பூமியில அந்த ராஜ்யம் இல்லை, அது ஆவிக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னார். பிறகு பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டான், நீ ராஜாவோ, ஆர் யூ தி கிங் என்று கேட்டான். இயேசு, ஆம், நீ சொல்கிறபடி நான் ராஜா தான் என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண வாக்குமூலத்தை போல சிலுவைக்கு முன்னாலே சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, ஆனால் பரலோக ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்துக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன் என்று சொன்னார். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்படியால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் பூமிக்குரிய சாப்பிடுகிற அழிந்து போகிற இந்த மாய உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யம் தேவ நீதியாலும் தேவ சமாதானத்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்ததாக இருக்கிறதாம். நண்பர்களே, இந்த 3 வசனங்களை வரிசைப்படுத்தி பாருங்கள். மத்தேயு 6:10, யோவான் 18:36, ரோமர் 14:17. இந்த வசனங்களின் மூலமாய் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது என்று நமக்கு தெரிகிறது. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள நாம் வருவதற்கு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆக நண்பர்களே, ராஜ்யத்தின் உவமைகள் என்ற தலைப்பில் இந்த வரிசையில இந்த தொடரை நாம் கேட்க இருக்கிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியை மனப்பூர்வமாக உங்கள் உள்ளத்தில் வாங்கிக் கொண்டு நன்றாக சிந்தித்து ஜெபித்து சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு கருணையும் இரக்கமும் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நாளில் துவங்கப்பட்ட புதிய தொடராகிய ராஜ்யத்தின் உவமை என்ற இந்த செய்தியை ஆசீர்வதியும், கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டவர்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.